Garuda Special Commandos. ஒரே அடிச்சு நம்மளை காப்பாத்துறது, அதுதான் டிஃபென்ஸ் பை அஃபென்ஸ் அப்படிங்கிறத இவங்களுடைய மிகப்பெரிய கோர் வேர்டு. ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏர்மேன் மட்டும்தான் எடுப்பாங்க. 40 வயசுக்குள்ள உள்ளவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுக்களை ஒரு 1500 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கருடா ஃப்ளைட்டில் மொத்தம் 1500 ஏர்மேன் இருப்பாங்க. இவங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோலில் 15 ஃப்ளைட் இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி, நேவி அதெல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒவ்வொன்றுலேயும் நமக்கு தெரியாத பல்வேறு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். நேவி சீல் அல்லது நேவி மெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு யூனிட். அது மாதிரி யூகேல பார்த்தீங்கன்னா SAS அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஏர் சர்வீசஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று SBSம்பாங்க, ஸ்பெஷல் போட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூகேல. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு கமாண்டோ யூனிட். மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருந்தால் கூட ஒரு பெரிய எவென்ச்சுவாலிட்டியை ஈஸியாக பொசிஷன்னு ஒரு போய் அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி ஸ்பெஷலைஸ் யூனிட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேவியில் மார்க்கோஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்டு கமாண்டோ யூனிட் வச்சுருக்காங்க. மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க மிலிட்ரியில். ஏர்ஃபோர்ஸில் கிராண்ட் கமாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. ஏர்ஃபோர்ஸில் நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது பெரிய பெரிய விஐபிக்கு அதர் தன் தி பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கெல்லாம் பாதுகாக்கும் மாதிரி NSG கமாண்டோஸ் சொல்லுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி குரூப் கமாண்டோ அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க. அதுபோக ஸ்பெஷல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரால RAW அப்படிம்பாங்க, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது எப்படின்னா எஸ்பினேஜ் பண்ணுறது. ஃபாரின் நாடுகளில் நம்ம போய் ஒரு எஸ்பினேஜ் பண்ணி புலன் விசாரணை பண்ணி அங்கே முக்கியமான தகவலை ரகசியமாக அவங்களுக்கு தெரியாமல் சேகரிக்கிறது. நம்ம நாட்டில் யாராவது அப்படி ரகசியமாக ஒற்ற வந்திருந்தாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது, கவுண்டர் எஸ்பினேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் யூனிட், ஸ்பெஷல் குரூப் அப்படின்னு ரால வச்சுருப்பாங்க. அது மாதிரி SPG ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கேபினட் செக்ரட்டேரியட்டுடைய கண்ட்ரோலில் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி கொடுக்குறது. இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஏர்ஃபோர்ஸ், நேவி அல்லது மிலிட்ரியில் ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒவ்வொரு நாட்டிலையும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் விட மேலே நம்ம இந்தியாவில் உள்ள ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு கமாண்டோ யூனிட் ஏர்ஃபோர்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கருடா ஸ்பெஷல் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருட்னு GARUD கருட் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையில் கருடாங்கிறது எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, ஹிந்து மித்தாலஜியில் விஷ்ணு கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் செல்லக்கூடிய வாகனத்துக்கு பேர் கருடன் சொல்லுவாங்க, கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழுகு என்பது ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு, வேகமாக சென்று தாக்குவதற்கு, இதுக்கெல்லாம் பெயர் போனது கருடன். அந்த கருடன் நம்பி போனோம்னா ஈஸியாக நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தான். வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். கீழே ஒரு எதிரியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படியே ஃப்ளைட் வந்த மாதிரி கீழே போய் ஒரே கொத்தி அதை தூக்கிட்டு போயிடும். விஷ்ணு கடவுளுக்கு தோழனாக, பாதுகாப்பாளனாக, வாகனமாக வரக்கூடிய அந்த கருடன் பெயரை வச்சு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் கருடா ஸ்பெஷல் கமாண்டோ யூனிட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது 2004 இந்த யூனிட்டா ஒரு 1500 ஏர்மன், அதாவது ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏர்மன் மட்டும்தான் எடுப்பாங்க. அது பெண்களும் இருக்கலாம் அல்லது ஆண்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் வயசு உள்ள 40 வயசுக்குள்ள உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த் ரொம்ப விகர் அண்ட் வேலர் அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்களை ஒரு 1500 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தொடர்ந்து 72 வாரம் மிலிட்ரிலேயோ, நேவிலேயோ அல்லது ஏர்ஃபோர்ஸ்லேயோ அல்லது இதர போலீஸ் ஃபோர்ஸ்லேயோ மேக்ஸிமம் 1 இயர் ட்ரைனிங், 10 மாதம் 1 இயர் ட்ரைனிங் தான் இருக்கும். ஆனால் இந்த கருட் கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு மட்டும் 72 வாரங்கள் தொடர்ந்து லாங்கஸ்ட், டஃபஸ்ட்
ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் கொடுத்தா தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்க என்னதான் மிலிட்ரி போனால் கூட, என்னதான் கடலில் கப்பல் போனால் கூட, ஃப்ளைட்டில் வந்து நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாராசூட்டில் இறங்கி அட்டாக் பண்ணி அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் கொண்டாந்து காப்பாற்றணும் நம்ம நாட்டை அப்படிங்கிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த விங் கமாண்டர் யூனிட்ல மொத்தம் 15 ஃப்ளைட் இருக்கும் டோட்டலாக. கருடா ஃப்ளைட்டில் மொத்தம் 1500 ஏர்மன் இருப்பாங்க. இவங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோலில் 15 ஃப்ளைட் இருக்கும். அந்த 15 ஃப்ளைட்லேயும் 15 குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப்புக்கு 14 நபர்கள் இருப்பாங்க. ஒரு ஸ்குவாட்ரன் லீடர் அல்லது ஃப்ளைட் லெப்டினன்ட் அவங்களுடைய தலைமையில் ஒரு குரூப்லையும் 14 ஏர்மன் கமாண்டர்ஸ் இருப்பாங்க. டஃபஸ்ட் ட்ரைனிங், ரிகரஸ் ட்ரைனிங். இந்த கருடா அப்படிங்கிறது இந்தியாவில் மற்ற ஃபாரின்ல இருக்கக்கூடிய, ஈவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெல்டா ஃபோர்ஸ் அல்லது சீல் ஃபோர்ஸ், ரஷ்யாவில் உள்ள ஆல்ஃபா குரூப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்டு கமாண்டர் விங்கு கூட கருடாங்கிறது ரொம்ப பேர் பெற்றது. அதாவது அசத்தலான துணிச்சலான வேலைகளை செய்பவர் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேர் உண்டு. இவங்க எங்கெங்கெல்லாம் ஒரு பயங்கரவாத செயல் நடக்குதோ, கவுண்டர் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு அதை தடுக்கிறது எப்படி அல்லது அவங்களை கைது பண்றது எப்படி, அது மாதிரி எங்கேயாவது பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், இந்த பணைய கைதிகளை எப்படி மீட்பது அப்படிங்கிறதுல இந்த கருடா கமாண்டர் யூனிட் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். அவங்க யாருக்குமே தெரியாம ஈவன் நைட்ல கூட நைட் விஷன் மற்ற எக்யூப்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயோ இருந்து ஏர் டிராப் பண்ணுவாங்க. கருடா ஃபோர்ஸ் ஏர் டிராப் பண்ணி அப்படியே ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாம வந்து எல்லாம் கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கும், ஈஸியா ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. அந்த யாரு மிலிட்டன்ஸ் அல்லது டெரரிஸ்ட் இருந்தா கூட எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு குரூப். பெரிய நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கை பேரிடர் வருது வச்சுக்கோங்களேன், ஒரு மலையே அப்படியே ஸ்லைட் ஆகி மட் ஸ்லைட் ஆகி ரோடால் அடைச்சிருச்சு அல்லது ஒரு பூகம்பம் வந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கருடா ஏர் ஃபோர்ஸ் கமாண்டர் யூனிட் வந்து உடனே தலையிட்டு அவங்க ஈஸியா எல்லாம், என்ன அவங்க எல்லாம் வந்து ஃபிளைட்ல வர போறாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபிளைட், அதுல இருந்து பாராட்ரூப்பர்ஸ் எப்படி ஜம்ப் பண்ணி கீழே போய் அந்த இடத்த ரீச் ஆகுறது, எப்படி காப்பாத்துறது, அவங்களை லிஃப்ட் பண்ணி ஹெலிகாப்டர் மூலம் எப்படி மறுபடியும் ஃபிளைட் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப அத்துப்படி, ஆனால் ரொம்ப எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் மிலிட்டன்சி ஆபரேஷன், எங்கேயாவது பயங்கரவாதிகள் சப்போஸ் ஏதாவது ஒரு கோயில வந்து அட்டாக் பண்றாங்க அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் பண்றாங்க அல்லது வேற ஒரு ஹோட்டல் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவங்கள அந்த சதியை முறியடிப்பதற்கு தகுந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிற விங்கு தான் இந்த கருடா ஏர் ஃபோர்ஸ் கமாண்டர் யூனிட். இவங்களுடைய மோட்டோ அல்லது அவங்களுடைய அந்த வாசகம், முக்கியமான வாசகம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் பை அஃபென்ஸ். தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறது தான் நமக்கு வந்து டிஃபென்ஸ், நமக்கு பாதுகாப்பு. எடுத்த உடனே பேச்சுவார்த்தை நடத்துறது அல்லது ஐயா சாமி விட்டுருன்னு சொல்லி வெயிட் பண்றதா இல்ல, ஒரே அடி அடிச்சு நம்மளை காப்பாத்துறது, அதுதான் டிஃபென்ஸ் பை அஃபென்ஸ் அப்படிங்கறத இவங்களுடைய மிகப்பெரிய கோர் வேர்ட். அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ட்ரைனிங் போனோடைய டிஃபென்ஸ் பை அஃபென்ஸ், தாக்குதல் நடத்துறது தான் முக்கியம், அதுல இருந்து காப்பாற்றணும் மற்றவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட 2023 ஏப்ரல்ல சூடான்ல நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் கடல்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க. சூடான் அந்த சைடில் போனால் நிறைய பேர் டெரரிஸ்ட் மிலிட்டன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய போராளிகள்லாம் அப்பப்போ நம்ம இந்தியா போகிற மெர்ச்சன்ட் நேவி கப்பல் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. பிணைய கைதிகமாக பிடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு தொகை கொடு, நீ அப்புறம் தான் நாங்கள் கப்பலை விடுவோம் நாங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி அதில் நிறைய நடந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்தியா கருடா கமாண்டோ ஃபோர்ஸ் தலையிட்டு 121 ஸ்டாண்டர்ட் இந்தியன்ஸை ஈஸியாக காப்பாற்றி அந்த சூடான் சேர்ந்த அந்த பயங்கரவாதிகளை பூரா கைது பண்ணாங்க. இந்த கருடா கமாண்டர் ஃபோர்ஸ் வந்து நைட் ஆபரேஷன்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸுங்க. அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி, மிலிட்டரி அப்படின்னு பெரிய யூனிட் நமக்கு இருந்தா கூட இந்த கருடா கமாண்டர் ஃபோர்ஸ் என்பது மிகப்பெரிய ட்ரைனிங் எடுத்து எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளத்தக்க வகையில், ஈவன் ஃபாரின் சாயில்ல கூட போய் ஈஸி அட்டாக் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கருடா என்ற இந்த ஹிந்து புராணத்தில் சொல்லப்பட்ட விஷ்ணுவினுடைய பாதுகாவலனாக வாகனமாக இருக்கக்கூடிய கருடா என்ற பெயரை இந்த ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் யூனிட்டுக்கு வைத்தது மிகவும் பொருத்தமானதாக ஒன்றதாக இருக்கிறது இந்த கருடா கமாண்டர் ஃபோர்ஸ்.